சென்னை சேப்பாக்கத்தில் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்டோர் பேசி வருவதை தற்போது நேரலையில் பார்க்கலாம். கல்லூரி அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் கொடிசியா அமைப்பின் சார்பில் சிறுநீர் துளிகள் என்ற அமைப்பில் ஆற்று கரையிலேயே ஆற்று நீர்பிடிப்பு இடத்திலேயே ஒரு சுற்றுலா மையம் கட்டியிருக்கிறார்கள். அதே போல் ஆனந்தமாயி கல்லூரி இருக்கிறது, சின்மயா கல்லூரியில் இருக்கிறது. அவை 6 உற்பத்தியான இடங்களில் இவ்வளவு அமைப்புகளும் சூழ்ந்து அந்த இடங்களை ஆக்கிரமித்து விட்டால் தொழில்நகரமான நம்முடைய கோவைக்கும் தண்ணீர் வருவதில்லை, அங்கிருந்து திருப்பூருக்கும் தண்ணீர் வருவதில்லை. எல்லா இடங்களிலும் ஆதிக்கமுள்ள சக்திகள் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் தண்ணீரே இல்லாமல் போய்விட்டது. இதை எதிர்த்துத்தான் தொடர்ந்து பல அமைப்புகள் அப்படி அதை எதிர்த்து வருகிறோம். இன்றைக்கு பூவுலக நண்பர்கள் சார்பில் வழக்கம் போட்டிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தகுந்தது. இந்த இடத்தில் அவர்கள் சொல்வதும் நாங்கள் ஆதரிப்பதற்கும் காரணம் ஏதோ பிரதமர் வருகிறார் என்பதற்காக மட்டுமல்ல. அது சிவனுடைய முகத்து அளவுக்குள்ளதை 112 அடிக்கு வச்சு வரும் பொழுது சிவராத்திரியொட்டி லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடுவார்கள். இதற்கெல்லாம் அனுமதித்து விட்டால் அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பூராவும் பாழாகிவிடும் என்பதை அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக கட்டியிருப்பது ஒன்று, இது மதத்தின் பெயரால் கட்டியிருப்பது சிலை. அதற்கு பிரதமர் வருகிறார். இதெல்லாம் வரும் பொழுது மற்ற அமைப்புகளும் நிலத்தை ஆக்கிரமிப்பு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்கள் பூராவும் அழிந்து வருகிறது. இதற்கு துணை செய்யக்கூடிய முறையில் பிரதமர் வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். பிரதமர் வருவதை ஆட்சேபிப்பது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை எதிர்க்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு அல்ல. தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுவது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, பிரதமர் நாளை நிகழ்ச்சி வரக்கூடாது என்பது, 24வது நிகழ்ச்சி வரக்கூடாது என்பதெல்லாம் ஆன்மீகத்தை எதிர்ப்பதற்காக அல்ல. மாறாக குறிப்பாக மலைதள பாதுகாப்பு குழுமத்திடம் அனுமதி பெறணும், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கிட்ட அனுமதி பெறணும், மாவட்ட ஆட்சி முன் அனுமதி பெறணும் என்று அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லுடைய நோக்கமே சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது, விவசாயம் பாதிக்கக்கூடாது, குடிநீர் பாதிக்கக்கூடாது, நீராதாரம் பாதிக்கக்கூடாது. இப்படி பாதிக்கக்கூடிய முறையில் யார் கட்டிடத்தை கட்டினாலும் அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பது தான் இத்தகைய அனுமதி பெற வேண்டிய நோக்கத்தினுடைய அடிப்படை. ஆகவே சுற்றுச்சூழல் பாதிக்கும், விவசாயம் பாதிக்கும், குடிநீர் பாதிக்கும், நீராதாரம் பாதிக்கும், அந்த மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று வருகிற போது இந்த விதிகளையெல்லாம் மீறி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பிரதமர் வருவது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது என்பது எங்களுடைய நோக்கம் ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல. ஆனால் இத்தகைய நிகழ்ச்சி பிரதமர் வருவது என்பது விதிமீறல்களை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு அங்கீகாரம் அளிப்பது போல் ஆகிவிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதை கொஞ்சம் தயவுசெய்து அதை தெளிவுபடுத்தணுன்றது தான். அதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு, ஏன்னா நாங்கள் எல்லாருமே நாத்திகவாதிகள் இங்கே உட்காந்துருக்கவங்க, ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஆட்சேபனை அல்ல எங்களுடைய நோக்கம். உண்மையிலே எங்களுக்கு அது காரணம் எங்களுக்கு அது அல்ல. சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். நம்முடைய காட்டையும் மலையையும் ஆற்றையும் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கி நொய்யல் ஆற்றினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தோழர் நல்லக்கண்ணு சொன்னது போல் இன்னும் இந்த ஈஷா மையமும் இன்னும் பலரும் பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போது நடக்கக்கூடிய ஈஷா மையத்தை பொறுத்த வரையிலே வனத்துறையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வனத்துறை அந்த ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுக்கு ஆட்சேபனையும் அமைச்சிருக்காங்க. அதாவது ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுடைய அனுமதி இல்லாமல் கட்டடம் கட்டக்கூடாது, அதனால் இது கட்டக்கூடாதுன்னு வனத்துறை அமைச்சிருக்கு. ஹில் கன்சர்வேஷன் கவுன்சில் அனுமதி தரல, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸ் அதுக்கான அனுமதி தரவில்லை. இதெல்லாம் இல்லாமல்
ஒரு மிக மிக பெரிய அளவிலான 13 லட்சம் சதுர அடி என்பதை நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வனத்திலே இப்படி கட்டிட்டு அந்த இடத்துல லட்சக்கணக்கானவர்கள் மகா சிவராத்திரி என்ற பெயரால் முதல்வர் போகிறார், பிரதமர் போகிறார் என்ற பெயரால் அந்த ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிக்கு போனால் நம்முடைய இயற்கை வளமே அழிந்து விடும். அது மாதிரி காட்டையும் மலையையும் பாதுகாக்க வேண்டும். அங்கே வந்து இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான சதுர அடிகள் அல்லது பெரிய அளவிலே 44 ஹெக்டேர்னா அநேகமாக 100 ஏக்கருக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பதும் அதிலே வந்து லட்சக்கணக்கான சதுர அடிக்கு கட்டிடங்கள் கட்டிக்கொள்வதும் இது வந்து நமக்கு இயற்கையை பாதுகாப்பதற்காக என்ற நோக்கத்தோடு தான் இதை செய்கிறோம். அந்த மாதிரி சட்டத்தை மீறக்கூடிய பல வழக்குகள் அவங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 4-5 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு வழக்கு கிரீன் ட்ரைபூனலில் இருக்குது, 2 வழக்கு கிரீன் ட்ரைபூனலில் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் இங்கே விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ தமிழக அரசாங்கம் பதில் போட்டிருக்காங்க. டெப்டி டைரக்டர் சொல்கிறாரு, ஆமாம் விதி மீறி கட்டப்பட்டு இருக்கிறது, 13 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கு, நாங்கள் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிற இடத்துல முதல் மந்திரியும் பிரதமரும் போவது இந்த சட்ட மீறல் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவான செயல்பாடாக இருக்கும், இயற்கை பாதுகாப்புக்கு விரோதமாக இருக்கும். இந்த காவல்துறை அதிகாரிகளில் தோட நல்லக்கண்ணு சொன்னது அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. இது யானைகள், நான் 4 லைனை படிக்கிறேன் கடைசியாக, தயவு செய்து. இந்நிகழ்வு தொடர்பான புலன்கள் வனத்தை ஒட்டியும் அருகாமையில் உள்ளதாலும் வனம் மற்றும் வன உயிரினங்களுக்கு அதிக தீங்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் விண்ணப்பதாரரது ஈஷா அறக்கட்டளையின் வளாகம் நாளுக்கு நாள் விரிவடைந்தும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் கூடி வருவதாலும் யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள தானிகண்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்புக்கு செல்லும் இணைப்பு சாலையில் அதிக அளவில் வாகன போக்குவரத்து ஏற்பட்டு மனித விலங்கு யானை முரண்பாடு ஏற்பட பெருமளவில் வாய்ப்புள்ளதாலும் இந்நேர்வில் மலைதள பாதுகாப்பு குழுமம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்வதாக மாவட்ட வன அலுவலர் எழுதியிருக்கார். மாவட்ட வன அலுவலர் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. எனவே இவர் சொன்ன அதே தானிகண்டி என்கின்ற மலைவாழ் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அது யானைகள் வந்து இனவிருத்தி செய்யக்கூடிய இடம் என்று தோழர் சொல்கிறார். அந்த இடத்துக்கு அவர் பலமுறை போயிருப்பதாகவும் சொல்கிறாரு. அங்கே வந்து யானைகள் வந்து நடமாட்டத்துக்கு இது ஒரு பாதிப்பாகவும் இருக்கும், அது கிராமத்துக்கு போகும். இயற்கையே காட்டையும் மலையையும் பாதுகாக்கணும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக சொல்கிறோம். அதே மாதிரி டெப்டி டைரக்டரோட டிமாலிஷன் நோட்டீஸ் 24/12 அதான் சொல்கிறாரு. ஆமாம், த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் பில்டிங் அண்ட் அதர் பில்டிங்ஸ் வித்தின் த கேம்பஸ் அட் ப்ரிமிசஸ் அந்த சொல்லிட்டு ஸோ இஸ் அன் அன்ஆத்தரைஸ்ட் ஒன் சின்ஸ் இட் ஹாஸ் பின் கேரிட் அவுட் வித்தவுட் பர்மிஷன் அண்டர் செக்ஷன் 47 கேபிட்டல் ஏ ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட். You are hereby called upon to restore the land to its condition before the said construction took place within 30 days from the date of this notice. Failing which action will be taken under section 56 subclass so and so as amended to log, seal the premises and to demolish and to restore the land to its condition without any further notice. அப்படின்னு டெப்டி டைரக்டர் கோயம்புத்தூர் விஜயன் அமைச்சிருக்காங்க. இந்த நிலையிலே கோர்ட் வந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கல. அதான் நமக்கு வருத்தமான விஷயம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க பெரிய வணிக வளாகங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் என்ற நகரத்திலும் இந்த மாதிரி காட்டிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பிலும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு அடுத்து போய் ஏன் டிமாலிஷ் பண்ணலை? டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்னும் டிமாலிஷ் பண்ணலை அரசாங்கம். ஏன் இப்போ முதல்வரும் பிரதமரும் போனால் பண்ணவே மாட்டாங்க? அரசாங்க அதிகாரிகள் பயப்பட மாட்டாங்களா? இவங்கெல்லாம் இப்படி போனால் என்ன ஆகும்? எனவே தான் அந்த செய்தி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இவங்க போகக்கூடாது. முதலமைச்சரும் பிரதமர் அவர்களும் இந்த மாதிரி இன்றைக்கு வனத்திலே காட்டிலே மலையிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நம்முடைய இயற்கை சூழலுக்கு பெரும் ஆபத்து. ஏற்கனவே இன்னைக்கு நொய்யல் ஆறு வந்து இன்னைக்கு அது வந்து பெரிய டையிங் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆறு வந்து இன்னைக்கு உபயோகப்படுத்த முடியாமல் இருக்குது. அதில் இன்னும் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அந்த ஆறே காணாமல் போகும். எனவே வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எஸ், நன்றி. ஓகே, தேங்க்யூ.